நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நம்ம படத்தோட ஹீரோவும் ஒரு பிஸ்னஸ்மேன். 2 பேருக்குள்ள எப்படியோ லவ் வந்துடுது. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஸ்கூல் முடிக்க வேண்டிய டைமும் வந்துடுது. அதனால காலேஜ் போக போறா, நிறைய பசங்களை மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டும் உசுப்பேத்தி விட்டுறான். இவனுக்கு ஆல்ரெடி ஓவர் பொசசிவ். அதனால என் கூடயே வந்து தங்கிக்கோ, அங்கேருந்தே நீ காலேஜ் போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளோ வற்புறுத்துறான். ஹீரோ ரொம்ப பணக்காரன், பணத்துக்காக நான் போயிட்டேன்னு சொல்லி யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயினும் தள்ளி தள்ளி போகிறா. ஆனால் லவ் கொடுக்குறதுல கரெக்டாக இருக்கா. இப்படி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு வரா. அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். ஆனால் கடைசியில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் தான். ஏன்னா ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் லவ் பண்ணுறாங்க. இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. இந்த ஷாக்கோடைய இந்த படத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. ஆமாம், இவ தான் ஹீரோயின். சுருட்ட முடி வச்சிருக்காள, அவள் வந்து செகண்ட் ஹீரோயின். இவ்வளோ சுருட்ட முடின்னு சொல்லிக்கலாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுருட்ட முடி வச்சவளும், இல்லைப்பா எனக்கு இந்த லவ்வே செட் ஆகும்னு தெரியுது, இந்த லவ்வே செட் ஆகுமான்னு தெரியல, அவன் வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான், என் மேலே கேரிங் காட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் சரியா இல்லை அப்படின்னு ஏதோ உளறிட்டு இருக்க. எனக்கு அப்படிலாம் இல்லைப்பா, என்னோட லவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஒரு கார் ஆரன் சவுண்ட் கேட்குது. நமக்கு ஹீரோயின் வேகமாக குடுன்னு ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்திருக்கான். 2 பேரும் கட்டி பிடிச்சி அங்கேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை நாள் என்னை விட்டு போனேன், என்னை விட்டு பிரிஞ்சிருந்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்த சீன் காட்டுறாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கடைசியாக அவளோட ஸ்கூல் முடிக்கிற டைமும் வருது. ஆமாம், நம்ம ஹீரோயின் இப்போ தான் ஸ்கூல் முடிக்க போகிறாங்க. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறவன் பேசிகிட்டு இருக்கான். இவங்க எப்படியும் ஸ்கூல் முடிச்சிருவாங்க, காலேஜ் போகும்போது நம்மளை மிஸ் பண்ணுவாங்க, அங்கே வேறு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான், போயிடுவான் அப்படின்னு உசுப்பத்தி விட நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஓவர் பொசசிவ். அதனால் என்ன பண்ணுறான், ஹீரோயினை கூப்பிட்டு வந்து நீ என் வீட்டிலே தங்கிக்கோ, எங்கேயும் நீ போக தேவையில்ல, இங்கேருந்தே காலேஜ் போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்கா ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரன், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் பணத்துக்காக தான் இவங்க கூட பழகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்றனால விலகியே போகிறா. ஆனால் லவ் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கா. அப்புறம் நம்ம கம்பெனியில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா பிஸ்னஸ் மேன், ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா. இந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் இவங்க வீட்டில் தான் நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் ஆமாம், இந்த பொண்ணோட தங்கச்சி தானே மீரா, கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குமே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டே எனக்கு தங்கச்சியே இல்லை, ஓ அப்போ உன்னை தான் நான் சொன்னேன்னு சொல்லி ஹீரோ முடிக்கிறான். அந்த பொண்ணும் அங்கேருந்து வேகமாக வெளியே போயிடுறா. ஹீரோட ரூமில் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காலேஜில் இன்னொரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்க. அங்கே வந்து அவ கூட இருக்க ரூம்மேட் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி நடத்திட்டு இருக்கா. அவ்வளோதான், ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல, கத்திடுறா. எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது அவங்க புது பையன் வரான். என்னோட ஜாக்கெட் நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பேசுகிறான். இவன் வந்து இன்னொரு கேரக்டர், இவன் முக்கியமானவன், எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சீனில் ஹீரோயினையும் எங்கேயோ வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து இவங்க கூட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது பார்த்தா ஹீரோவோட அம்மா தான். ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டு ஹீரோ மீட் பண்ணணும்னு சொல்லி அப்பப்போ வந்து பார்ப்பாங்க. ஹீரோவும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னு தெரியல, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போக அங்கே போய் பார்த்தா ஹீரோயினோட ரூம்மேட் இருக்கிறா. அவள் பேர் ராக்ஸி. அவளை பார்த்த உடனே ஹீரோ வந்து பம்புறான், என்ன நடக்குதுன்னே தெரில. வேகமாக அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வேகமாக சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோட ஃபோன் கீழே விழுந்துருது. அதை பார்க்காம ஹீரோ கிளம்பி போயிடுறான். அவன் காரை வர வச்சு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோன் எங்கள் பாஸ், நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், ரீச் ஆகவே முடியல அப்படின்னு டிரைவர் பேச அப்போ தான் தெரிய வருது ஃபோன் அங்கேயே விழுந்துருது. அந்த டிரைவரோட ஃபோனுக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருப்பான். அந்த பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி இங்கே வான்னு சொல்ல ஹீரோவும் அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அவன் வந்து கையில் ஏதோ பொட்டலை மாதிரி வச்சுருக்கான். இதை பிரிக்கக்கூடாது, இதை போய் டெலிவரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோவுக்கா சந்தேகமாக இருக்குது. இது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி லைட்டாக கத்தி விட்டு எடுத்து பார்த்தா இது வந்து கொக்கைன். இது நீங்கள் கொடுக்கக்கூடாது, இதை விட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை. இது மூலமாக தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உள்ளே போகணும்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு வேகமாக உள்ளே போயிடுறான். அவ்வளோதான், ஹீரோ சும்மா இருப்பானா, ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேகமாக உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே 4-5 பேர் நின்றுட்டு இதை நீ ஓப்பன் பண்ணியான்னு கேட்க, ஆமாம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சவுண்டு, பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அதான் ஹீரோட ஃபோன் அங்கே இருந்ததில் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணதில் ஹீரோயின் எடுத்து பேசியிருக்காங்க போல். அதனால் அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவளும் இங்கே வந்துடுவா. வந்து சும்மாவா, இந்த பொண்ணுங்க எங்கே வந்தாலுமே பிரச்சனை தாங்க, ஏதாவது ஒன்று பேசி விட்ற அவ்வளோதான், வில்லன்கள்லாம் சும்மா இருப்பானுங்களா, ஓங்கி குத்திக்க அவள் போய் அடக்கமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துப்பா. ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படியே தாறு மாதிரி அடி வாங்குவானுங்க. அங்கே போலீஸ் வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் பிடிச்சி வைக்க. அவ்வளோதான், ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லை, இந்த விஷயம் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான். அதனால் ஹீரோவை யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க.
வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினால சுத்தமாக முடியல. என்கிட்ட சொல்லாமல் அங்கே போயிட்டல, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டு கற்று கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் அமைதியாரு அமைதியாரு, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு அனிமல் பெட் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வராங்க. பூனைக்குட்டிக்கு வாங்கிட்டு வந்து பேர் வச்சுட்டு இதை வந்து என்னோட ரூமில் வச்சுட்டு வரணும், வா என் கூடன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரூமில் விடும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் முடி அடிச்சிருப்பால, அதான் அந்த ராக்ஸின்றவ ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சேம் பப்பி சேம் ஆகிடுது. ஆனால் அவளை காட்டும்போது ஏதோ அவளுக்கு தெரியும், சொல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்படியே அடுத்த சீனில் அந்த பொண்ணும் ஹீரோயினும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரூமில் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ ஒரு பையன் வந்தான், அவன் வந்து பார்க்க நல்லா இருக்கான், போய் நீ அவங்க கூட பேசுன்னு சொல்லி இவ வந்து அவளை தள்ளி உள்ளே விடுறா. என்னடா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது அவளுக்கு தெரியும், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்றது நமக்கு தெரில. கடைசியில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து கார் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா, சுருட்டு முடி பொண்ணு, ஃபர்ஸ்ட் சீனில் வருவாள் அவள் தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல். அது வந்து இப்போ தான் தெரிய வருது. ரெண்டு பேரும் அப்படியே நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உனக்காக தான், ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கெஸ்ட்டாக 1 வீக் கூப்பிட்டுருக்காங்க தன்னோட வீட்டுக்கு. அப்படி கூப்பிடும்போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது, என்னடா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டின்னரில் அங்கே உட்காரும்போது கூட ஹீரோவும் அந்த அசிஸ்டண்ட்டும் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. அவங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது மற்றவங்களும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல பேராக இருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தீயாக வேலை செய்கிறீங்க, ஏன் நீ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஹீரோயினை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து நோவா ஸ்கூல்லாம் முடிச்சுட்ட, காலேஜ் போயிட்டுருக்க, எங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் தனியாக தான் தங்கிட்டு இருக்கேன், ஆனால் ஹீரோ வந்து தன்னோட ரூம்லேயே தங்குன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க எல்லாருக்குமே வாயடிச்சு போயிடுது. அவ்வளோதான், ஹீரோயின் ஒரு மாதிரி கோவத்தோட அங்கேருந்து கிளம்ப ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடியே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா இறந்த நாள் இன்றைக்கி. அவள் வந்து சோகமாக அழுந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வரான். ஐயோ இதை நான் எப்படி மறந்தனே தெரியல, இது என்னால் மறந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ உனக்கு தான் அவள் இருக்கல சோஃபியா, பக்கத்தில் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தல, என்னை பற்றிலாம் என்ன பண்ண ஞாபகம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஏன் நீ இப்படி பேசுகிற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, என்னோடய வாழ்க்கையை மற்றவங்க டிசைட் பண்ணி என்னால் சுத்தமாக முடியல, இது போதும் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் 1 வீக் கூப்பிட்ருக்கால, அதனால் ஹீரோயின் அங்கே தங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா அங்கே வராங்க ஹீரோவை பார்க்க. வந்து பார்க்கும்போது ஹீரோவோட குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே இல்லை. இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் பாப்பா, உன்னோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமா, எனக்கு தான் நல்லா தெரியும், நானும் ஹீரோவோட அப்பாவும் வந்து கல்யாணம் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும்போது உன்னோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் வேறு மாதிரி தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் சீக்ரெட்டாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் ஒன்றா இருக்க மாதிரி பல ஃபோட்டோ இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோவோட அம்மா வந்து எங்கேயோ போகிறாங்க, ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கேஷுவலாக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால ஹீரோ வந்து ஒரு பார்ட்டி வச்சு நல்லா மெலடி சாங்லாம் போட வச்சு ஹீரோயினை எப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, நானும் சோஃபியாவும் வந்து 1 வருஷம் நாங்கள் கேஸுக்காக போகிறோம், அது எப்படி முடிக்கலாம் இல்லை முடிக்காமல் கூட போகலாம், நாள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. பொசசிவோடவே பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த பெரிய ஹோட்டலில் இருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வராங்க. ஏன் நீ அன்றைக்கி வந்து அந்த ஹோட்டலில் அப்படி பேசினேன், எனக்குலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேச, உனக்கு எப்படிமா இருக்கும், எப்படி இருக்கும், நீ அஃபேர் வச்சுட்டு தானே போனேன் ஹீரோவோட அப்பா கூட அப்படின்னு பேச ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு மாறிடுது. என்ன நீ சொல்கிற, இதெல்லாம் எனக்கு தெரியும், உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னோட தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த ராக்ஸியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஏன் அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது என்னை வந்து அண்டர் கவரில் இருக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அவளுக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது மூலமாக உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்புறாரு. இதெல்லாம் வந்து பிஸ்னஸோட ரகசியம்ப்பா, இதெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சோஃபி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட லவ்வருக்கு தான் ரொம்ப பொசசிவ் ஆகுது, அப்புறம் ஏன்டா என் கூட பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டுருக்க. ஹீரோவும் உனக்கு ஏன் லவ்னா பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லைப்பா எனக்கு அதை லவ்வுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க 1 வருஷம் ஆகும்னு நினச்ச கேஸ் டக்குன்னு ஒரே வாரத்தில் முடிஞ்சிருது. அவ்வளோதான், ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி, இது வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ சோஃபியாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதை ஒருத்தன் ஓரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ வந்து தன்னோட நாட்டுக்கே கிளம்பி போய் ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் ராக்ஸி அப்புறம் கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு 3 பேர் சேர்ந்து அங்கே குடிச்சிட்டு இருக்காங்க.
அப்படி அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ராக்ஸி என்னால் முடியாதுப்பா இது அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிளம்பி போக கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் தான் அங்கே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணேன். ஹீரோயின் வந்து அது எதுவுமே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ தான் அவன் வந்து கிஸ் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் வரான். அப்போ தான் ஹீரோ பின்னாடி வந்து நின்றுறான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் பாயின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து இங்கே என்ன நடக்குது, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, அவள் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நீயும் அசிஸ்டண்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களே அதை விடவா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்க, திரும்ப அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. அதனால் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்க போக அவன் வந்து கார் கரேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அடேங்கப்பா என்னப்பா நீலாம் இங்கே வந்திருக்க, என்னெல்லாம் பார்க்க வருவியா, என்ன கேஸில் ஜெயிச்சுட்டு போல கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு அவன் கலைக்க, டேய் நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு காசு தானே வேணும், நான் கொடுப்பேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவனை வந்து எதுவாக இருந்தாலும் என் சொந்த உழைப்பில் பண்ணுவேன்டா, எது கஞ்சா வைக்கிறதா, அவ்வளோதான். அவனுக்கு வந்து கோவம் வந்து, டேய் கொஞ்சம் மூடிட்டு இங்கே வந்து பார்க்குறியா, இங்கே வந்து பாருன்னு சொல்லி காரோட திரையை விளக்குனதுக்கப்புறம் செம்மையாக பயங்கரமான ஒரு கார் இருக்குது. டேய் இது எப்போ ரெடி பண்ணுன்னு சொல்லி ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். அப்போ உடனே அவனும், டேய் அடுத்த நாள் நடக்க போகிற இல்லீகல் ரேஸில் நம்ம கலந்துக்க போகிறோம், ஜெயிக்கிறோம், 15,000 ஏன் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை போன தடவை என்னாச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். உடனே இவனும், போன தடவை என்னாச்சு, ராக்ஸிக்கும் உனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுதான் எனக்கு தெரியுமே, அந்த காரை ரெடி பண்ணி கெட்டவனு வச்சுருக்கான், உன் கார் உனக்கு வேணாவா, உன் ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுறான். அவ்வளோதான். உடனே நம்ம ஹீரோ கோவம் வந்துடுற, நான் அடிக்கிறேன்டா வேம்புலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த நாள் கேஸ் நடந்ததுனால ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டியில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே போகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து செம்மையாக கோட்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டோட ஆள் வந்து, என்ன சார் கோட்லாம் பயங்கரமாக இருக்குது, எப்படி இது கிடச்சிதுன்னு கேட்க, நான் ஹீரோட தான் வாங்கி போட்டேன்னு சொன்னோடனே அவள் வந்து, ஓ இது கூட ஓசியில் தான் வாங்கி போடுவேன்னு சொல்லி ஒரு குத்துற மாதிரியே பேசுகிறா. இது தாங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இவன் என்னன்னா சுருட்ட முடிக்காரி, ரொம்ப பணக்காரி, நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் சுருட்ட முடிக்காரியோட லவ்வரும் கார் கரேஜ் மட்டும் வச்சுட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி நினைப்பா, நம்மளே இவளுக்கு செட் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியில் இருக்கான். இதுதான் இந்த 2 லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் நாங்கள் 1 மணி நேரத்தில் வந்துடுறோம், ஒரு மேட்ச் பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய் அங்கே ரேஸுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு தான் வந்து ரேஸோட ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ரூல்ஸ் 1, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா லைனையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், இது 2 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டிய ரேஸ், போலீஸ் வந்தால் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதான் ரூல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த சுருட்ட முடிக்காரியும் தான். இந்த கார் வச்சுருக்கால ஹீரோயின், இது வந்து ஹீரோ கிஃப்ட் பண்ணது தான். இவங்க 2 பேர் வந்து நின்றுருக்க, என்னடா எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஷாக்கிங் ஆகிடுது. நீங்கள் 2 பேர் இங்கே நடி பண்ணுறீங்க அப்படின்னு வாயை விட்டுறான். அவ்வளோதான், ஏண்டா நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது அந்த கார் மேலே திரையை போட்டு வச்சிருந்தேன், அது மேலே தான் நான் படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல கண்டுபிடிச்சிட்டாங்கடா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே படு வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்படி ரேஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது அங்கே ராக்ஸி வந்துடுறா. வந்த உடனே போலீஸ்கார் இங்கே எல்லாரும் இல்லீகல் ரேஸ் நடத்துகிறாங்க போலீஸ்கார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டு தந்துடுறா. அவ்வளோதான், போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. ரோடெல்லாம் அங்கே பிளாக் பண்ணியிருக்கிறது எடுத்து விட்டுறாங்க. போலீஸ் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால எல்லோரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது இவங்க ரேஸை டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடாது, ஏன்னா பண்ணால் இவங்களுக்கு 15,000 யான் வந்து கிடைக்காது. அதனால் இவங்க வேகமாக ரேஸ் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வில்லன் வந்து இவங்களோட காரை இடிக்கலான்னு சொல்லி வரான். அப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு சுருட்ட முடியிருக்கால, அவளுக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது. வெளியே தலை நீட்டி வாந்தி தாங்க எடுப்பான். அவ்வளோதான், பின்னாடி இருக்கிறவனோட கார் ஃபுல்லாக பட்டு ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அவன் அங்கேயே நின்றுவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து அவன் வந்து ஜெயிக்கலான்னு போவான். அவனுக்கு வந்து 15,000 யான்னா எவ்வளோ தெரியுமா? ஜெயிக்கலான்னு போக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஜெயிக்க வைக்கணும், அவன் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். உடனே ஹீரோயின்ட்ட அதை சொல்லி சாண்ட்விச் அட்டாக்குன்னு சொல்லி அவன் முன்னாடி போகிறான்ல, அவனை அப்படி இறுக்கி பிடிச்சிருவாங்க. ஹீரோட ட்ரீம் காருங்க இது, பயங்கரமாக சேஃபாக வச்சுருப்பான். அந்த ஆக்சிடென்ட் மூலமாக இது இவனுக்கு போயிடும். ஆனாலும் பரவாயில்ல, அதை நொறுக்கி அப்படியே அதை போய் போலீஸோட வண்டி மேலே இடித்து தெரிச்சிருது. அவ்வளோதான், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட காரும் இங்கே நின்றுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவன் வந்து வேகமாக போய் அந்த காசு ஜெயிச்சிட்றான். ஆனாலும் போலீஸ்லாம் வந்து கூட்டமாக வந்துடுறாங்க, பெரிய ஸ்குவாடு மாதிரி வந்து எல்லாரும் பிடிக்க வர. அவ்வளோதான், எல்லாம் துணியை கண்ணு ஓடி போயிடுறாங்க. அடுத்து அவங்க பார்ட்டியில் கலந்துக்கிறது தான் காட்டுறாங்க. அப்படி கலந்துட்டு செம்மையாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்துடுவாங்க. வந்து ஒரு லெட்டர் மாதிரி நீட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அவன் வந்து பிரித்து பார்க்குறான், இது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். அதாவது ஹீரோவோட அம்மாவுக்கு இன்னொரு குட்டி குழந்தை இருக்கும், அது குழந்தையோட அப்பா இவர் தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் அது. எப்படி நீ சொல்கிற, என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்க, உன் வீட்டுக்குள்ளே தான் வந்தேன், உன்னோட ப்ரெஷ் இருந்துச்சுப்பா, அதை எடுத்துகிட்டு போய் தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோடனே
என் வீட்டுக்குள்ளேயும் பர்மிஷனே இல்லாமல் வந்தே அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா கோவப்பட உடனே ஹீரோயின் தான் நான் தான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளோதான். நீ ஏன் இப்படி பண்ண, நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், உங்கள் அம்மா நல்லவங்கன்னு சொல்ல தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கே தெரியாது அவங்க இப்படி பண்ணுவாங்க, சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு சொல்ல. அவ்வளோதான். ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, உன் மேலே செம்ம நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருப்பாள் அவளை போய் டப்புன்னு கிஸ் அடிச்சிருவான் லிப்லாவை கண்டிக்க. அவ்வளோதான். ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நான் எதுவுமே வேணுனே பண்ணல, இப்படி நடந்து போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவ்வளோதான். அவங்க கிஸ் அடிச்சுட்டு போக பின்னாடியே அசிஸ்டண்ட்டும் போயிட்டே இருப்பா. உடனே ராக்ஸி பக்கத்தில் வந்து இது எனக்கு எப்போ தெரியும்பா, ஃப்ரான்ஸில் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவா. பார்த்தா ஹீரோ வந்து அந்த கேஸ் சக்ஸஸ் ஆனதுனால கன்னத்தில் முத்தம் கொடுத்துருப்பால அந்த ஃபோட்டோ எடுத்து காட்ட, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோவும் நானும் கூட காதலிச்சோம், ஹீரோ ப்ளே பாய், இவனை போய் நம்பிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து குழப்பி விட்டுருவா. அவ்வளோதான். குழப்பிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பேக்கில் இருந்து அவளோட வீட்டு சவி எடுத்துருவா. அவ்வளோதான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ இருப்பான்ல, ஹீரோ வந்து காரில் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து உக்காந்துருவான். ஏன்டா நீ இப்படி பண்ண, ஏன் அவன் முன்னாடியே கிஸ் அடிச்ச, எனக்கும் அந்த சுருட்டு முடிக்கும் கூட தான் பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னோட கார் கரேஜை விட்டுட்டு அவங்க கூடயே வந்துறேன்னு சொல்லிட்டேன், அவங்க அப்பா தர ஏதோ வேலையை செய்யலான் இருக்கேன், காதலுக்காக என்ன வேணால் பண்ணலாம், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எடுத்து சொல்ல. அவ்வளோதான். ஹீரோ வந்து எல்லாத்தையும் உணர்ந்து திரும்ப வந்து பார்ப்பான். ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டா. உடனே அடுத்த சீன் காட்டுறாங்க. இங்கே தான் முக்கியமான சீன். ஹீரோயின் ரொம்ப மழை வந்துட்டு இருக்கு, ஹீரோனோட ரூம் சாவி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அவன் கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு இருப்பாள்ல, அவனோட ரூமில் போய் தங்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு சோகமாக இருக்குது. எனக்கு ஹக் வேணும், ஹக் கொடுன்னு சொல்ல அவன் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவான். இந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அதான் இது பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட. அவ்வளோதான். அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி நடந்துருது. அதான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இந்தா நீ ஈரமாக இருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குன்னு சொல்லி அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான். அவள் வந்து எடுத்துகிட்டு வருவா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே மலையில் உட்காந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீடும் ஹீரோயினுக்கு தெரியும், இதான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அவ்வளோதான். ஹீரோயின் வந்து அந்த அவங்க அப்பா இறந்து போனார்ல அந்த கல்லறை முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க சோகமாக. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, எல்லாமே எனக்கு தெரியாமல் இப்படி நடந்து போச்சேன்னு சொல்ல அங்கே பூவாக இருக்குது. அதை விலைக்கு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்கான், என்னன்னே புரியல, வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாரு நோவா, இருட்டில் இருக்க உனக்கு ஒளியாக வெளிச்சம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படம் முடியுது. ஃபஸ்ட்டு டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஐயோப்பா வாயெல்லாம் வலிக்குது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.